அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நாவல் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய குமரித்துறைவி. சுல்தான்களின் படையெடுப்பால் மதுரை மீனாட்சி அம்மன் ஆரல்வாய்மொழியில் இருக்கிற பரகோடிகண்டன் சாஸ்தா ஆலயத்தில் 59 வருஷமாக இருந்தாங்க அப்படின்றத பற்றின ஸ்டோரி தான் இது. இரணியசிங்கநல்லூரிலிருந்து திருவாலும்கோட்டுக்கு கட்டளைக்காரன் வீரமார்த்தாண்டன் உதயன் செண்பகராமன் அவர்கள் வேணாட்டு ராஜா ஆதித்யவர்ம வரகுணன் அவர்களை சந்திக்க வருவதிலிருந்து கதை ஆரம்பிக்குது. சுல்தான்களை மதுரையிலிருந்து விரட்டின பிறகு விஜயநகரம் ஆட்சி ஆரம்பிச்சுது. செண்பகராமன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாயக்க மகாராஜாக்கள் மதுரையை பழைய பாண்டியர்கள்கிட்டேயே திரும்ப ஒப்படைச்சிட்டு போகிறாங்கன்னும், அங்கேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஓலை வரும்னு சொல்கிறாரு. அந்த ஓலையில் என்ன இருக்குன்னா, ஆரல்வாய்மொழியில் கோயில் கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மையை திருப்பி அனுப்ப வேணும்னு உத்தரவு இருக்குன்னு சொல்கிறாரு. மற்றும் அதே ஓலையில் ஸ்ரீவாலும்கோடு மதுரை ராஜ்யத்துக்கு கப்பம் கட்ட வேணும்னு இருக்கும். இந்த நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னும் அண்ட் மீனாட்சி அம்மன் திரும்ப மதுரைக்குள் புகுந்தார்களா அப்படின்றத பற்றின கதை தான் இது. இதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, மதுரை மீனாட்சி அம்மன் ஏன் ஆரல்வாய்மொழி பரகோடிகண்டன் சாஸ்தா ஆலயத்துக்கு வந்தாங்கன்னும், இரண்டாவதாக பரம ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த தகவல் எப்படி குமார கம்பனருக்கு தெரிஞ்சதுன்னும். இதுக்கான பதிலை நாவலை வாசிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக இந்த நாவலை பற்றின சில விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். மீனாட்சி அம்மனை மதுரைக்கு அனுப்புறதுக்கு பிரசன்னம் பார்க்குறாங்க. சிரமடம் நம்பூதிரி தான் தேவ வாக்கு கொடுக்குறாரு. அவரோட வாக்கு என்ன அப்படின்னா, தேவ பிரசன்னம் வச்சு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவள் மதுரை மீனாட்சி தான், ஆரல்வாய்மொழி மீனாட்சி அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. மற்றும் அவர் என்ன சொல்வாருன்னா, பிறந்த இல்லம் விட்டு மகள் மங்களவதியாய் புருஷனோட கிளம்பி போகும்போது அந்த இல்லத்துக்கு அஷ்டலக்ஷ்மிகளும் நிறையும். அதனால தந்தை ஸ்தானத்தில் இருந்து மகாராஜா இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் மூத்த கணியன் குறித்த நாளான சித்திரை மாதம் 11ஆவது நாள் மணமங்கலம்னும், சித்ரா பௌர்ணமி நாளில் அம்மையும் அப்பனும் மதுரைக்கு புறப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்படுது. இதைத் தொடர்ந்து பல அழகிய நிகழ்வுகளுடன் நாவல் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவல் நம்ம படித்து முடிக்கும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சின்ன நாவல் தான், அதனால் எல்லாருமே வாசிக்கலாம். ஒரு நல்ல அனுபவத்தை தரும். தேங்க்யூ.